நகைச்சுவை சித்திரம் புராஜல்கள் முடிவதில்லை. அனுபவமிக்கவர்களின் வழிகாட்டல், வசதியான தங்குமிடம், சொகுசான வாகன சேவை, சுவையான இலங்கை ஆகார பானம், புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட். நீங்களும் சீசன் வியாபாரத்தை தொடங்க பாக்குறீங்க? என்ன சீசன் வியாபாரம்? இப்ப எல்லாரும் ஹஜ்ஜிக்கு ஆள் கூட்டி கொண்டு போற சீசன் இல்லையா? உலமாக்களின் வழிகாட்டல், ஹரம் ஷரீஃபு கரைக்கில் தங்குமிடம், குளிரூட்டிய வாகன வசதி, இலங்கை கோக்கின் அறுசுவை சமையல், அவசர சிகிச்சைக்கு கூடவே மருத்துவர் என்றெல்லாம் ஹஜ் குரூப் செல்ற மாதிரி நீங்களும் என்னத்தையோ சொல்லி கொண்டு போறீங்க. எடுத்த சீருக்கே எல்லாருக்கும் அந்த லெவலுக்கு போயலுமா? 100 மசாலா கோழி முட்டை உடத்தான் ஆசைப்படணும், குட்டி போட ஆசைப்படையலுமா? நாங்க சின்ன லெவல்ல இக்கியவங்க. எந்த பிசினஸ் தொடங்குறாலும் சிறுசா தொடங்கி பெருசாக்கணும். மாய் சுட்டி ஒரே அடிக்கு இந்த ஹஜ் உம்ரான்னு சில ஆர்கனைஸ் பண்ண எங்களுக்கு தாக்கத்தில்லை. முதல்ல சின்ன சின்ன புராஜல் கூட்டி கொண்டு போயிட்டு தான் மனுஷன் ஆகணும். அப்ப சின்ன புள்ளவெல்ல கோல்பேஜ், ஜூ, புதுநோடு, ஹாபர், பார்லிமெண்ட் கூட்டிட்டு போக போறீங்களா? நக்கலா உங்களுக்கு நக்கலா 100 மசாலா ஒரு மனுஷன் பிஸ்மில் சொல்லி ஒரு பிசினஸ் தொடங்க போகல. இப்படி நக்கல் அடிக்கிறதுக்குன்னே 100 பேர் இருப்பாங்க. அதுல நீங்க 100 மசாலா இந்த மாதிரி நக்கல்களை கேட்டு நாங்க பின்னடிக்க போறது இல்ல. எங்கட புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகல. பக்கப் கொடுக்காட்டியும் காரியமே நாங்க பிக்கப் ஆகாட்டியும் சைலண்டா சைடு காரி சப்போர்ட்டா இருந்தாலே போதும். நாங்க தலை தூக்கிடுவோமோ. நீங்க இப்படி புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி தொடங்கின விஷயமே நீங்க இப்படி காமரையில வாங்கிட்டு கொண்டு கொப்பித்தான்ல அனுபவமிக்கவர்களின் வழிகாட்டல், வசதியான தங்குமிடம், சொகுசான வாகன சேவை, சுவையான இலங்கை ஆகார பானம் என்றே என்னத்தையோ எழுதி வாசி கொள்ளியா விளங்கிச்சு. என்ன இது ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு கள்ள பிசினஸ் இல்ல 100 மசாலா நல்ல பிசினஸ். மிச்சம் காலமா நாங்க மிச்சம் பேர் ஐடியா பண்ணி 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 இப்பதான் இப்படி ஒரு புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் எல்லாரையும் புராஜல் கூட்டி கொண்டு போற ஒரு கம்பெனியை புதுசா தொடங்கி பார்ப்போம் சொல்லி இந்த ஜனவரியோட எங்க இந்த வேலை மானத்தை முதல்ல காட்ட ஸ்டார்ட் பண்றோம். இந்த காலத்துல எல்லாருக்கும் முன்னுக்கு இந்த பப்ளிசிட்டி இல்லையா? இப்ப தேவை அதுதான் புராஜல் லங்காவை பத்தி இந்த பப்ளிக் பிளேசஸ்ல இந்த மனுஷருக்கு பங்குறதுக்கு ஒரு ஹேண்ட் பில் சர பண்ணுறேன். என்னென்ன போடுவோமா? நான் அனுபவித்தவர்களின் வழிகாட்டல், வசதியான தங்குமிடம், நியாயமான கட்டணம் போடுவோம். பல வருஷ காலமாக பயண ஏற்பாடுகளை செய்து பாராட்டை பெற்றவர்களால் நடத்தப்படுது. இப்படி எல்லாம் அடிச்சு பள்ளியில, பஸ்ல, மார்க்கெட்ல, பேமெண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாருக்கும் பங்குடுவோமோ? தெரியாம நான் கேக்குறேன். உங்களுக்கு வாகனமும் இல்ல, உங்களுக்கு வாகனம் ஓட்டவும் தெரியா. ஒரு வாகனத்தை நிப்பாட்டக்கூடிய இடம் சரி எங்க ஓட்டு முத்தத்தில் இல்ல. இப்படி இருக்கக்குள்ள எப்படி நீங்க புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் பேர்ல ஒரு கம்பெனி நடத்தி மனுஷன் அங்கிட்டு இங்கிட்டு புராஜல் கூட்டிட்டு போறீங்க? அதுக்கு தான் சொல்றது கிட்னியை யூஸ் பண்ணணும்னு சொல்லி மாஸ்டர் பிரெயின், மாஸ்டர் பிளான் போட்டு ஹேண்ட்ல லட்சம் லட்சமா இல்லாம மைண்ட்ல லட்சியம் லட்சியமா வச்சுக்கொண்டு புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் ஒன்று தொடங்குறதுக்கு இப்படி இந்த ஃபீல்ட்ல இறங்குறதுக்கு எம்பட்டு ஓர்மைக்கும். நீங்களே சொல்லுங்க எவ்வளவு தைரியம் இருக்கும். விளங்குது நீங்க மிச்சம் தைரியசாலி. எனக்கு என்ன விளங்குது இல்லையா? இப்படி நீங்க நோட்டீஸ் அடிச்சு பங்குட்ட போறோம் தாரு சரி உங்ககிட்ட இன்னும் இடத்துக்கு இத்தனாம் தேதி போகணும், ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணலுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தான் இது எங்கட புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட். கட்டுநாயக்கையா, கட்டுகாஸ்தோட்டையா, பண்டாரகமையா, பண்டாரவலையா, கம்பலையா, கடுவலையா, எங்க ஒண்ணுண்டாலும் எங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க தாரி ட்ரிப் கொண்டு போயிடுவோம். அதுதான் எப்படி என்ன கேக்குறேன். அதுதான் எங்கட மாஸ்டர் பிளான். எங்கட புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஸ் ஐலண்ட் வைடா தூண்லையும் இருப்பாங்க, துரும்புலையும் இருப்பாங்க. பள்ளியும் இல்ல, ஒரு ஆளும் இல்ல. ஒரு பேச்சுக்கு சொன்னா விலை கொள்ளணும். வெளுப்பம் இல்லாத குழப்பமா இக்கி சுட்டியலையா? மறுக்க கேக்கே பஸ்ஸும் இல்ல, டிரைவரும் இல்ல. எப்படி மனுஷரை ஊரூரா கூட்டிக்கிட்டு 100 மசாலா எங்க இந்த கம்பெனி பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபத்துல இருப்பாங்க. எந்தெந்த புத்துல எந்தெந்த பாம்பு இருக்குன்னு ஒருத்தருக்கு செல்ல இல்லாத மாதிரி தாரு எங்க இந்த புராஜல் லங்கா பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஸ் சரி சாதாரண ஜனங்களுக்கு விளங்காத மாதிரி அவங்க எல்லாம் ஜனங்களா கலந்திருப்பாங்க. புராஜல் லங்காவோட அவங்களுக்கு தொடர்பு சொல்லி வெளியே சொல்லி தெரியாம ரகசியமா கேம கொடுத்துருவாங்க. அவங்க புராஜல் லங்கா யாருக்கும் வெளியே விளங்காது. கேட்க போக்கலையே பயமாயிக்கு. மனுஷரை ட்ரிப் கூட்டி கொண்டு போறது சட்டவிரோதமான தொழில் இல்லையே? அது ஓபனா செய்ய வேண்டியதானே? என்னத்துக்கு உங்களோட பார்ட்னர்ஸ் ரகசியமா கேம் கொடுக்கணும்? இனி வருஷம் மக்களுக்கு கூட்டி கொண்டு போறவங்க அதே சிஸ்டத்தை தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். ஹஜ்ஜிக்கு போற சீசன்ல எல்லா இடத்துலயும் பயான் எல்லாம் அதை பத்தி தான் பயான் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்போட தொடர்பு வைக்கும். சரியா? குரூப்புக்கு ஆசைத்து கொடுத்தா ஃப்ரீ டிக்கெட்டுக்கு வழி பிறக்கும். அதை பத்தி அவங்க ஓபனா பேசிக்கொண்டா திருப்பாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் மனுஷத்து இந்த பாம்பெல்லாம் போக்கி அந்த பிறந்த பாலகர் மாதிரி ஆக்க அந்த கன்வெர்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அப்படி நன்மைகளை பங்கு கிடைக்க போக்கல. எங்கள்ட்ட இந்த புராஜல் லங்கா சபேஜன்மாருக்கு நாங்கள் அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்க செஞ்சிக்கோம். அது நல்ல காரியம் தான். முத்தவங்க
எங்களுக்கு காட்டி தந்த அந்த வழியில தான் எங்க ப்ராஜெக்ட் லங்கா இப்ப நடந்துக்குள்ள போகுதோ. இனி ப்ராஜெக்ட் லங்கா எங்கேக்கு எங்க ஆபீஸுக்கு இதெல்லாம் மனுஷருக்கு தெரியா இல்லையா? இப்படி ஹேண்ட் பில் அடிச்சு பங்கிட்டா போதுமா? நாங்க சிஸ்டம் இல்லாம வேலை தொடங்கல 100 மசாலா. இலங்கையின் எந்த பாகத்துக்கும் எப்போது எத்தனை பேரோடு பயணம் போவதென்றாலும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் நம்பவே முடியாத மலிவான கட்டணங்களில் செய்து கொள்ள ப்ராஜெக்ட் லங்கா ஹாட்லைன் என்ற ஒரு நம்பர் போட்டிக்கு ஒரு டெலிபோன் நம்பர். யாரு சரி எங்க சரி ஃபேமிலியோடய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டோ ட்ரிப் போகணும் சொல்லிச்சுன்னா ஒரு கோல் அடிச்சா போதும். கோல் அடிச்சா என்ன ஆகும்? கோல்ல எல்லாம் விவரமா பேசிக்கொள்ளையிலும் இல்லையா? எத்தனை பேர் போகணும், எங்க போகணும், எத்தனை நாள் புறாஜல், என்ன சாப்பாடு வேணும், வழிகாட்ட ஆள் வேணுமா, சோறாக்க ஆள் வேணுமா, சாப்பாடு நாங்களே சப்ளை பண்ணவா, தங்குற இடம் நாங்களே அரேஞ்ச் பண்ணவா, ஏர் கண்டிஷன் பஸ்ஸா வேணும், நார்மல் பஸ்ஸா வேணும், எது வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு கணக்கு செல்லுவோம். அதுக்கு அவங்க புரியப்பட்டா இன்ன நேரம் இன்ன இடத்துக்கு எங்கட வாகனம் டிரைவர் கண்டக்டர் வழிகாட்டி எல்லாரும் வருவோம். அதுக்கு முன்னுக்கு இன்ன இடத்துல இன்ன நேரத்துல அட்வான்ஸ் கெட்டி ரிசீட் எடுங்க. புறாஜல் லங்கா ஒரு ஆள் இன்ன கலர் ஷர்ட் இன்ன கலர் ட்ரவுசர் போட்டு கொண்டு வந்து அட்வான்ஸ் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போய் ரிசீட்டை தருவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு குரூப்பா கொண்டு போறதும் கொண்டு போய் கொண்டாடும் எங்கட பொறுப்பு. அதை பத்தி நீங்க ஒளி பண்ணவே தேவையில்லைன்னு அப்படி சொல்லுவோம். இனி அதை நம்பி ஜனங்க கிளம்புவாங்களா? வாகனத்தை பார்க்காம எத்தனை சீட்டு பார்க்காம டிரைவர் நல்லமான்னு பார்க்காம மனுஷன் ட்ரிப் போவாங்களா? ஏன் போக மாட்டாங்க. மக்கத்துக்கு போறவங்க எல்லாம் பிளேனை பார்த்துட்டு பைலட்டை பார்த்துட்டு பிளேன்ல எத்தனை சீட்டிக்குன்னு சொல்லி தடாய் பார்த்துட்டு ஆயிரி போறாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏர் கண்டிஷன் அக்கமடேஷன் ஸ்ரீலங்கா சாப்பாடு தான் எல்லாரும் கூட்டி கொண்டு போறாங்க. இங்க என்ன சாப்பாடு சாமான் எல்லாம் வெம்பட்டு மலிவாடிக்கலும் அம்மட்டு மலிவா வாங்கி லோன் பண்ணி கொண்டு இல்லையா போறாங்க. சிலோன் சாப்பாடு இல்லையா? பிலாக்கா சுண்ணல் பொல் சம்பல் கருவாட்டான நெத்தலி பொரியல் எதை கொடுத்தாலும் சிலோன் சாப்பாடு தான். தேங்காய் பிலாக்கா ரம்ப கருவேப்பல செமன் லெமன் சொல்லி அள்ளி போட்டு கொண்டு போவாங்க. அப்படி அவங்க பயணம் கூட்டி கொண்டு போறவங்க பயணம் போறவங்க பேகேஜ்ல பாரத்தை லிமிட் பண்ணி போட்டு கூட்டி கொண்டு போறவங்க சாமான் அந்த பாரத்தால அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சாமான கூட போட்டுக் கொள்வாங்க. ஹயாத்துக்கு ஒரு தரம் போறவங்களை பார்க்க வருஷம் போறவங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி எப்படி கூட்டி கொண்டு போனா எப்படி எப்படி நியாயம் பிடிக்கல சொல்லி மெய்தான் ரேட் எல்லாம் ஒன்றாதான் நீக்கும். எங்கட புறாஜல் லங்காவும் அதே சிஸ்டத்துல தான் ஓட போதோ. அவங்க இருந்தாலும் பேருவில சார்ட்டர் பண்ணுவாங்க. நீங்க உள்ளூர் ட்ரிப்புக்கு வாகனத்துக்கு என்ன செய்வீங்க? ஐத்தான் சின்னனே எங்கட புறாஜல் லங்கா பார்ட்னர்ஸ் எந்த ரூபத்துல எங்க இருப்பாங்க செல்ல மாட்டோம்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிகள்ல பெரிய பெரிய இந்த கார் சேல்ஸ்ல பெரிய பெரிய வாகன ரிப்பேர் சென்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய டிரைவர் மாதிரி கிளீனர் மாதிரி மேனேஜர் மாதிரி அக்கௌண்டன்ட் மாதிரி கிளார்க் மாதிரின்னு சொல்லி மிச்ச பேர் இருக்காங்க. எங்க சரி தாரு சரி புறாஜல் போ வாகனம் கேட்டா நாங்க அவங்களுக்கு ஒரு கோல் அடிச்சு இப்படி ஒரு வேலைக்கு வாகனம் தரையிலுமா டிரைவர் தரையிலுமான்னு சொல்லி விசாரிப்போம். கம்பெனில சும்மைக்கு இந்த வாகனத்தை ஒரு நாள் 2 நாளைக்கு எங்களுக்கு அதுக்கான இந்த இதெல்லாம் தந்து போட்டு அந்த சைட் பிசினஸா எத்தனை சரி சம்பாதிச்சு கொண்டு அவங்களுக்கு புரியமிக்காதா? அது போல ரிப்பேருக்கு வந்திக்க வாகனத்தை சென்ன டேட்டுக்கு முந்தைய ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொண்டு அதை அந்த ஓனரை கஸ்டமரை கொடுக்காம ட்ரையல் ஓட்டுறோம்னு சொல்லி எங்களோட ரகசியமா ட்ரிப் கொண்டு பேத்துட்டு திருப்பி கொண்டு வந்து பேத்து இந்த கரேஜ்ல விக்கிறதுக்கு அவங்க ஆளிக்கு. இந்த காலத்துல பொது சொத்தை மற்றவங்களோட சொத்தை சொந்த சொத்தா நினைச்சு பாவிக்க மிச்சம் பேரிக்கு சுட்டி ஒரு இடம் இல்லாட்டி இன்னொரு இடத்துல இருந்து எப்படி சரி ஒரு வாகனத்தை எடுத்து போட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கறக்குறதுல இருந்து ஒரு கணக்கு அவங்களுக்கு தள்ளுறது பெரிய வேலை இல்ல. எங்கட புராஜல் லங்கா நெட்வொர்க்ல அந்த வலை அமைப்புல பெரிய பெரிய புள்ளி வலிக்கு சுட்டி எப்படி சரி எங்களுக்கு ஷேப்பாய் கொள்ளையிலும் ஐசுட்டி தான் நாங்க தொடங்கி. சரி, அனுபவமிக்க வழிகாட்டிகள் இலங்கை ஒண்ணு வேண்டலாம். ஏனாத்துக்கு லோக்கல் ட்ரிப்ல போறவங்களுக்கு அடிக்க நோட்டீஸ்ல போட்டு எங்கட கம்பெனி புதிய கம்பெனி இந்த ஹேண்ட் பில்ல வாசிக்க ஜனங்களுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு இவங்க வருஷக்கணக்கா இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்கன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரணும். அப்படி போட்டா தான் ஓ இந்த புராஜல் லங்கா ஹைஃபை கம்பெனின்னு சொல்லி நினைச்சு சிலோனுக்கு வர ஃபாரினர்ஸும் ஊரு சுத்தி பார்க்க எங்கட கம்பெனிக்கு கோல் அடிப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் எங்க கம்பெனி தூக்கி எடுக்குமோ. அவங்க கண்டி அன்றாபுர புலனர்வ சீக்கிரம் நூறலியாண்டு போகல கைட் மாற அனுப்பணும் இல்லையா? அப்படி டூரிஸ்ட் கைட் எல்லாம் உங்களோட புராஜல் லங்கால ஈக்கியாங்களா? அதுக்கெல்லாம் பிளான் வச்சிருக்கோம். அந்தந்த ஏரியால இந்த மூளை முடுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த கொழும்புல அங்கங்க வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க இல்லையா? வெளியூராக எல்லாமே கொழும்புல தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த அவங்க ஊரை பத்தி அவங்க ஃபாரினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கல இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவங்க சொல்லி விடுவாங்க. ஃபாரினர்ஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாம் மிச்சம் இங்கிலீஷ் தெரியாதானே? உடஞ்சு இங்கிலீஷ் தானே பேசி ஐசுட்டி ஃபாரினர்ஸ் காட்ட வேண்டிய இடங்கள்லாம் அவங்க காட்டுவாங்க. அந்தந்த ஏரியால அவங்க அவங்களுக்கும் சீப்பா எங்களுக்கும் சீப்பா தெரிஞ்ச ஊடுவல்ல தங்க வைக்கிறது செட் பண்ணேன். அப்ப டூரிஸ்ட் பேசி சும்மா ஊட்டோல தங்க வைக்க பாக்குறீங்க? ஏர் கண்டிஷன் ரூம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு வசதியும் இல்லையா?
குளிரூட்டிய தங்குமிடம் சொல்லி கூட்டி கொண்டு போறவங்க எல்லாரும் அப்படியே அங்க போய் வசதியை செஞ்சு கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கானவங்க கூட்டுற இடம் எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி அங்கே வந்து சேப்பாவுறாங்களே. இனி எங்களுக்கு இங்க சேப்பாவே இல்லாவா? இனி ஏர் கண்டிஷன் வசதிக்கும் சேர்த்து தானே நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க? நாங்களும் இல்ல அவங்களும் சார்ஜ் பண்ணணும். அப்படித்தான். அது இனி நல்ல மாதிரி நல்ல மூவாசடோ பயணம் என்று சொல்லி கிளம்பிட்டா எல்லாத்தையும் நாங்க எதிர்பார்க்கலுமா? அப்படித்தான் இங்க வர டூரிஸ்ட் நாங்க எங்கட கஷ்டங்களை ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சு சேப்பாகி கொள்ளிடும். பொல் சம்பளம் பாலும் பருப்பும் பாலும் கொடுத்து சரி இதுதான் நாங்க சின்ன சீலோடு சாப்பாடுனாலும் அவங்க கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். பிரியாணியா டெய்லி கொடுக்கணும். கொலஸ்ட்ராலுக்கு பிரஷருக்கு என்ன அது என்ன நல்ல இல்லையா? அது அவங்களோட ஹெல்த்தையும் நாங்க கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம். இப்படியே நீங்க ஒவ்வொன்று சொல்லி உங்களோட வாசியை பார்த்து கொண்டு போனா மனுஷன் ட்ரிப் கொண்டு போன மாதிரி தான். ஒரு தடக்க உங்களோட ப்ராஜெக்ட் நம்பி வந்தவங்க மறு தடக்க கண்டக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர். இந்த ஊர் உலகத்திலே ஏமாறவங்களுக்கு பஞ்சம். ஒரு வாசல் மூடினா இன்னொரு வாசல் திறக்கும். எப்படி சரி புராஜல் அங்காவ ஒரு மாதிரி நடத்தி கொண்டு போதா இம்மட்டு மாச்சலும் பண்றோம். நீங்களும் நல்ல செல்ல இந்த புராஜல் போக வேண்டியது முக்கியத்துவத்தை பத்தி நீங்க செல்லுங்க. ஜனத்து தவளை மாதிரி வீட்டுக்குள்ளே ஈக்க வானம் புள்ளவளை கூட்டி கொண்டு ஊர் உலகத்துல நாலு இடத்துக்கு போயிட்டு புராஜல் போங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி வாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து உங்களுக்கு செய்யணும். ஜிஎஸ்டி இல்ல, இபிஎஃப் இல்ல, ஆபீஸ் இல்ல, வாகனம் இல்ல, டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல, தார்தாரி இதுல சம்பந்தம் என்று ஒரு விவரமும் இல்ல. எப்படித்தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பிரைவேட் லங்காவை நடத்தி கொண்டு போக போறீங்களோ? ஹலோ ப்ராஜெக்ட் லங்கா. எஸ் ஏர்போர்ட் ட்ரிப்பா? ஓகே டைம் அட்ரஸ் எத்தனை பேரு? ஓகே அனுப்புறோம். போன் அடிக்குது. ஹலோ நூறிலியாக்கா எப்ப? ஓகே ஓ நீங்க வீடு அரேஞ்ச் பண்ணி தரோம். அங்க வீடு அரேஞ்ச் பண்ணி தரணும் உங்களுக்கு. சரி கோக்கி அனுப்பணுமோ? மினரல் வாட்டரா? சுட்டாரின தண்ணிய போத்தல ஊத்தி ஐஸ் வச்சு தந்தா நம்ம சீப்பா முடிக்கும். ஓ முடியலுமோ? எஸ் ஹலோ எஸ் ப்ராஜெக்ட் லங்கா. பெரிய பஸ் ஆகும் எப்ப? சரி 10 மணிக்கு கோல் எடுங்க. ஈக்கியாண்டி செல்றேனா இல்லாட்டி 2 பஸ் அரேஞ்ச் பண்ணவா? யோசிச்சு சொல்லுங்களேன். ஜிஎஸ்டி இல்ல, இபிஎஃப் இல்ல, ஆபீஸ் இல்ல, வாகனம் இல்ல, டிரைவர் இல்ல. இவர் ஒரு செல்போனை வச்சுக்கொண்டு புராஜல் லங்காவை எப்படிதான் கொண்டு போறாரோ? பெரிய குதிரத்தா தான் இருக்குது. இப்படியே செஞ்சு கொண்டு போனா இவரே சொந்த வாகனம் சொந்த ஆபீஸ் எல்லாம் எடுத்து பெரிய ஆளாவிடுவார் போலிருக்கு. நான் போன்ல பேசுற பசங்க பார்த்து ஷொக்காவி நிக்கிறீங்களா? அது ஒரு மசாலா. இந்த காஜா கைய வச்சா அது சவுத்தா போனதில்ல, சவுத்தா பெய்த்து சிண்டா ஈந்தும் வேலை இல்ல. எங்கட பொண்டுகள் பஜாரையும் ப்ராஜெக்ட் கூட்டிட்டு போயிடுமா உங்களுக்கு? நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. எங்கட ப்ராஜெக்ட் லங்கா சப் ஏஜென்ட் மாதிரி இப்படித்தான் ஊரு முழுக்க எங்கட வேலை மனதை பத்தி எல்லாருக்கும் கவுத்து கொடுத்து கொண்டே போறாங்க. லீவு நாள்ல பிடிச்சி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பஸ் அனுப்ப எங்கட ப்ராஜெக்ட் லங்கா வலை அமைப்பு போல் பாடுபடுது. ஸ்கூல் வல்ல, ஆபீஸ் வல்ல, சங்கங்கள்ல எங்கட ஆள்வல் ப்ராஜெக்ட் போறதுல உள்ள நன்மைகளை பத்தி சொல்லி பிள்ளைகளுக்கு அந்த ஆசை உண்டாக்கி பிசினஸ் இப்படி தந்துட்டு அவங்களும் கமிஷன் எடுத்துக்கொள்றாங்க. நானும் எங்கட பொண்டோஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டியால ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணி அப் கண்ட்ரிக்கு 3 நாள் ட்ரிப் சொல்லி சேர்க்கவா? கேட்கணுமா? இதெல்லாம் கேட்கணுமா? உங்களுக்கு இல்லாத ட்ரிப்பா? டேட்டை பிக்ஸ் பண்ணி செல்லுங்க. நான் பஸ்ஸை செட் பண்ணி, டிரைவரை செட் பண்ணி, வழிகாட்ட ஆளை செட் பண்ணி, சோறாக்க கோக்கியையும் செட் பண்ணி தரேன். ஹலோ ப்ராஜெக்ட் லங்கா. போச்சு இந்த மானமே போச்சு. கோசாவ போடுவானா 100 மசாலா. மனுஷர் பாக்குறாங்க. அந்த மனுஷர் தான் ஏண்ட தலையை தின்ன பாக்குறாங்க. நீங்க சொன்னதை நம்பி ஃபேமிலியோட பொண்டுல தானே இப்படி ட்ரிப் கூட்டி கொண்டு வந்தது பாரு. இப்படி அரவாசி தூரம் வந்த பஸ் ஏன் இந்த மலை உச்சியில இவ்வளவு நேரம் நிக்குது? பஸ் ஓட்டிக்கொண்டு வந்த டிரைவருங்க, வழிகாட்ட கூட்டிக்கொண்டு வந்த கைடுங்க, ட்ரிப்ல ஆகி போட வந்த கோக்கிங்க. சொல்லுங்க பிராஜிலங்க நல்ல மாதிரி சொல்லி கூட்டிக்கணும் வந்து நடுவள்ளி இப்படி நிப்பாட்டிட்டு எங்க போனாங்க? மெதுவா பேசுங்க 100 மசாலா. மனால சரி நினைக்காத ஒரு விஷயம் இல்ல 3 விஷயம் ஒரு அடிக்கு நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? பஸ் உங்களோட பொண்டுவர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் சொசைட்டி மெம்பர் ஊத்திட்டு மாப்பிள்ள மேனேஜர் ஆகிய கம்பெனிக்கு சொந்தமான பஸ்
அவரும் இந்த ட்ரிப்ல வருவார் இது ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் நினைக்கல. அரவாசி தூரம் வரப்போகலதான் தச்சையெல்லாம் திரும்பி பார்க்கல ஆளுக்குள்ள அவ்வளவு கதவு நிக்கிற கண்டிக்கா. இப்படி கம்பெனிக்கு தெரியாம பஸ் கேரேஜ்ல சொல்லி போட்டு பஸ் எடுத்து கொண்டு வந்தது தெரிஞ்சா வேலையே போய் திரும்பி செல்லு பயத்துல பஸ் இங்க படி போட்டு ஆள் மாறிட்டான். அவன் பஸ்ஸுக்கு டிரைவர் இல்லையா? வழிகட்டு வந்தோனே நீதானே? அவன் இல்ல. அவன் மாமா மாவுத்துன்னு சொல்லி ஆபீஸ்ல போய்க்கு லீவ் எடுத்துக்கொண்டுதான் எங்களுக்கு இந்த ஊரு ஆட்டுறதுக்குன்னு சொல்லி இந்த ட்ரிப்ல வந்தான். அவன் ஆபீஸ்ல அவனுக்கு லீவு கொடுத்த சீஃப் கிளாக் உடனே சங்கத்துல ஒரு மெம்பர்ட மாமாவாம். அவரும் அந்த பஸ்ஸுக்குள்ள அவரை பார்த்து பயந்து வேட வழியில இறங்கிட்டான். அப்ப எங்களுக்கு ஆவி கொடுப்பது கோக்கிங்க. அந்த கோக்கி முந்தி 10,000 ரூபாய் கடன் எடுத்து போட்டு மாறின ஹோட்டல் முதலாளி உங்களோட இந்த மெம்பர் சொத்தோட மாப்பிள்ளையாம். அவரும் இந்த ட்ரிப்ல கோல சீட்ல இருந்து கொண்டு இக்கிது. அவர் பார்த்திருக்காரு. அதை பார்த்து அவன் இறங்கினவன் தான் எங்க போனானோ எனக்கே தெரியும். இப்ப நீங்க எங்க போறீங்க? நீங்களும் என்ன விட்டுட்டு மாறா போறீங்க? பஸ்ல நாம கூட்டிட்டு வந்தீங்க. இங்க கேட்டா என்ன மறுவாள் சொல்றேன்? கோத்துல என்ன பள்ளத்தை தள்ளி விட்டாலும் தள்ளி விடுவாங்க. கொஞ்சம் சபோர்னு சொல்லிக்கொண்டே இருங்க. அதுக்குள்ள நான் இந்த ஊருக்குள்ள இருந்து ஒரு டிரைவர், ஒரு கைடு, ஒரு கோக்கி புடிச்சு கொண்டு வரேன். புராஜெல்லங்கா முன் வச்ச கால பின் வைக்காது. ஒரு டிரைவர் இல்லாட்டி இன்னொரு டிரைவர், ஒரு கோக்கி இல்லாட்டி இன்னொரு கோக்கி எப்படி சேர்த்து கொண்டு வரீங்க? நான் வரேன். ஏல நானும் வரேன். நீங்க எங்க போயிட்டு எப்ப வரீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவரை காட்டியும் எனக்கு அவங்கள எங்க சமாளிக்கலாம். பஸ்ஸுக்குள்ள ஈக்கியவங்க என்ன பலாய் சரி செஞ்சு கொள்ளட்டும். வேற பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போறனால போகட்டும். எனக்கு அவங்களுக்கு மறுமணம் சொல்லி கொண்டு ஈக்கலாம். இனி அவங்களோட மோத்தனை எப்படி முடிக்கிறது? நானும் வரேன் உங்களோட. புராஜிலும் சொல்லிக்கிழமையா இப்படித்தான். எப்ப தொடங்கும் எப்படி முடியும் ஒருத்தருக்குமே ஒன்னும் சொல்லல. ஏர்போர்ட்டுக்கே போயிட்டு பிளேன் இல்லாம வாரதாமான்ல இதுவும் நடக்கும், இன்னமும் நடக்கும். நாங்க போவோம். வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய். புராஜல்கள் முடிவதில்லை. நகைச்சுவை சித்திரம் கேட்டீர்கள். பங்கெடுத்துக் கொண்டோர் மஹதி ஹசன் இப்ராஹிம், சில்மியா ஹாதி ஆகியோர்.